ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் ஒரு அறிக்கையை வெளியிட்டனால ஒட்டுமொத்த ஜப்பான் மக்களுமே நடுநடுங்கி போயிருக்காங்க. சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல 7.1% அளவுக்கு நிலநடுக்கம் வந்தது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலநடுக்கனால கடல் மட்டம் பார்த்தீங்கன்னா, கடல் அலைகள் கிட்டத்தட்ட 4 to 5 அடி உயரம் அளவுக்கு எழும்பியிருக்கு. 4 to 5 அடி உயரம்னா ஒரு மனிதரோட உயரம் அளவுக்கு எழும்பியிருக்கு. சரியா இந்த நிலநடுக்கம் வந்து 3வது நாளே ஜப்பானோட வானிலை அறிக்கை பார்த்தீங்கன்னா, ஒரு நடுங்க வைக்கிற மாரி ஒரு செய்திய வெளியிடுறாங்க. இப்ப வந்த நிலநடுக்கத்தோட ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். இந்த நிலநடுக்கத்தினால கிட்டத்தட்ட 100 அடி உயரம் அளவுக்கு சுனாமி வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கணும். ஜப்பானோட வானிலை அறிக்கை எச்சரிச்சிருக்காங்க. இதனால ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் ஜப்பானோட வானிலை அறிக்கை டிவிகளை முக்கியமா கவனிக்கணும். அவங்க உயிருக்கு அவங்க தான் பொறுப்புணும். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையா இருங்கன்னு ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் கூறியிருக்காங்க. ஜப்பான் மக்கள் எல்லாரும் சேஃபா இருங்க. உலகத்துல இருக்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு.